நீங்க சொன்ன இந்த மக்கள் பிரச்சனை பேசி சார் நீங்க இப்ப நான் சொல்லவா, நீங்க கூட உங்களை கூட யாரோ ஒருத்தங்க கரெக்டா ஃபைன் டியூன் பண்ணி விட்டுருக்காங்க, இவங்களை வந்து அசிங்கப்படுத்தி விட்டுருங்க அப்படின்னு நீங்க ஒரு முடிவோட கேள்வி கேட்கறீங்க. ஆனா நாங்க சொல்றோம் சார், நான் சொல்றேன் சார் நான் சொல்றேன், நீங்க எந்த கொஸ்டின் வேணாலும் கேளுங்க, நான் ஓப்பனா நான் பதில் சொல்றேன், உங்களுக்கு எது வேணாலும் பேசுங்க. ஆனா இதுக்கெல்லாம் இங்க பாருங்க சார், நாங்க இதுக்கெல்லாம் ஓடி ஒளிஞ்சு போக மாட்டோம். நாங்க எடுத்திருக்கிற கட்சி தான் வந்து மகாத்மா காந்தி மக்கள் கட்சி. ஆனா நாங்க பயந்தவங்க கிடையாது, வந்து பயப்பட்டு பின்னோக்கி போக மாட்டோம். ஆமாங்க, கன்னியாகுமரியில கல்குவாரி பிரச்சனை இருக்கு. ஏகப்பட்ட அதாவது மலை வளங்களை எல்லாம் உடைச்சு தகர்த்து அந்த கன்னியாகுமரியை வந்து நாசமாக்குனாங்க. அது யாருங்க பண்ணது? டிஎம்கே ஆட்சிக்காரங்க தானே பண்ணாங்க. டிஎம்கே காரங்க தாங்க பண்ணுங்க. நீங்க சார் நீங்க அந்த கட்சி சரி, இந்த தமிழ்நாட்டுல 234 சட்டமன்ற தொகுதியில நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு பரவலா எல்லாரும் பேசுற ஒரு தொகுதி எதுங்க? நீங்க சொல்லுங்க சார். இல்ல சார், விஜய் நிக்கிற தொகுதி சார். இன்னைக்கு வந்து எல்லாரும் பேசுறாங்க, அதாவது சினிமா மோகத்துல சார், நீங்க சினிமா மோகத்துல இன்னைக்கு ஜனங்கள் எல்லாமே வந்து அதுல கட்டுண்டு கிடக்குறாங்க. அப்போ இந்த விஜய் மோகத்துல இன்னைக்கு நிறைய பேர் வந்து எல்லாமே பெரம்பூர் பேசுறாங்கல்ல. அப்ப நாங்க அந்த பெரம்பூர் தொகுதியில இருந்து தான் நாங்க முதல்ல ஆரம்பிக்கணும். இதுதாங்க எண்ணம் சார். கல்குவாரி சார், சென்னையில இல்லாத பிரச்சனை சார். சென்னையில இல்லாத பிரச்சனை சார். சென்னையில இல்லாத பிரச்சனை சார். சார் நீங்க சார் இந்த தமிழ்நாடு பூரா நீங்க தமிழ்நாடு பூரா எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத ஒரு தொகுதி நீங்க சொல்லுங்க. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 234 தொகுதியிலையும் 234 விதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. அதுக்காக எந்த கட்சி நடவடிக்கை எடுக்குது? அதாவது எந்த கட்சியில எந்த தொகுதியில நின்னாலும் அங்க ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கிறதுக்கு நமக்கு சோர்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஆளுங்கட்சியினர். சார் நீங்க காசு கொடுங்க நிறுத்துறோம், நீங்க ஒரு 50 கோடி ரூபாய் கொடுங்க நிறுத்துறோம். சார் இவரை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? இவரா வேட்பாளரை எப்படி நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா, மகாத்மா காந்தி மக்கள் கட்சி 10 விரல்ல பிரேஸ்லெட் அதெல்லாம் எப்படி இவரை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? சார் 10 விரல்ல பிரேஸ்லெட் போட்ட உடனே சார் 10 விரல்ல பிரேஸ்லெட் போட்ட உடனே ஒரு மனுஷனுடைய மனசு வந்து மாறிடுமா? நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நீங்க அவர் மகாத்மா காந்தி மக்கள் கட்சியில ஒரு கேண்டிடேட்டா நிக்கிறதுக்கு தன்னை அர்ப்பணிச்சு நிக்கிறாருல்ல. அவருடைய 10 விரல் மோதிரத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் ஒண்ணுமே போடல. இல்ல அதெல்லாம் வேட்புமனுல எல்லாமே நீங்க எல்லாமே வந்து பப்ளிக்கா ஆன்லைன்ல இருக்கு, இணையதளங்கள்ல இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் சைட். கட்சி தலைவர் நான் வந்து கட்சியை தலைமை வச்சு பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நான் ஒரு நாள் நிற்பேன், அப்போ வந்து நீங்க ஓட்டுகள் கொடுங்க. இன்னைக்கு ஒரு நாள் தூங்கி இருந்துச்சு உடனே உலக முடியாதுல்ல. இன்னும் டெய்லி இருக்குல்ல, இன்னும் நிறைய இருக்கு, பார்ப்போம். கண்டிப்பா நிற்போம். ஆடியோ இருக்கா இல்லையா செகண்டரி. சரியா? இப்ப வந்து நீங்க வந்து பிரஸ் வந்து கூப்பிட்டு வச்சு என்ன சொன்னீங்கன்னா, எங்க டார்கெட் பண்ணி கேள்வி கேக்குறீங்க. கேள்வி கேக்குறது தான் சார் எங்களோட சரி கடமை. சரிங்களா? அது நீங்க வந்து நீங்க சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்களே உங்களுக்கு டார்கெட் பண்ண யாரா இருந்தாலும், இந்த இடத்துல விஜயா இருந்தாலும், இந்த இடத்துல வந்து முக ஸ்டாலின் சாரே இருந்தாலும் நாங்க கேள்வி கேட்போம். சரிங்களா? அது உங்களுக்கு உரிமை. ஆனா உங்களால பதில் சொல்ல முடியாம இருக்கிறதுனால நீங்க வந்து எல்லாருக்கும் மேல குற்றம் சாட்டிக்க கூடாது. அதுக்கு நீங்க கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். நீங்க சார் நீங்க சாதியே போட்டி வாங்குறீங்கன்னு சொல்றீங்க.
அதனால நீங்க நீங்க கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். ஸ்டார்டிங்கே நீங்க கேட்ட எப்படிப்பட்ட கேள்விகளாக இருந்தாலும் முன்னெடுத்து வைத்தாலும் அதுக்கு பதில் சொல்லணும். நான் அந்த பதில தான் சொல்லியிருக்கிறேன். நான் அந்த பதில் தான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. என்ன திட்டங்கள் வச்சிருக்காருன்னு தெரியல. எப்படி தப்பிச்சு போலான்றதை யோசிச்சிருக்காரு தவிர என்ன திட்டங்கள் வச்சிருக்காரு. பெரம்பூர் டிராபிக் இருக்கு, நீங்க அதை சொல்ல மாட்டாரு. டிரைனேஜ் ப்ராப்ளம் சொல்ல மாட்டாரு. எதுவுமே பேச மாட்டாரு. குடிசைவாழ் பகுதி சொன்னீங்களா, அதை சொல்ல மாட்டாரு. எந்த பகுதியில் குடிசை இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா கருத்துக்களையும் நான் சொல்லிட்டேன். நீங்களே வந்து நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். எல்லா தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லாமே பேசிட்டேன். ஆமா, கண்டிப்பா அவர் நன்றி கண்டிப்பா சொல்லுவார். அவர் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நன்றி சொல்லுவார். கண்டிப்பா சொல்லுவார். அதான் தம்பி எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறோம்ல, அதானே பேசிட்டு இருக்கிறோம். ஏன் எங்க நிக்க கூடாது? தமிழ்நாட்டுல எந்த தொகுதியில எங்க வேணாலும் நிக்கலாம்ல, அது நிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா? சட்டம் இல்லாம நின்னா அவரு தனியா மொத்தம் 5 கேண்டிடேட் நிக்கிறாங்க. அதுவே அவர் எப்படி டேக்கிள் பண்ண போறாரு தெரியல. இதுல பேசாத கேண்டிடேட்டை கொண்டு வந்து பிரஸ் மீட் வேற, இந்த பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர் பணம் வாங்கிட்டாங்க வேற. உங்களால திட்டத்தையே சொல்ல முடியல, எங்க மேல குறை சொல்றீங்க. எப்படி சார் என்ன சொல்றீங்க? விஜயே 5 பேர் இருக்காங்க. அந்த விஜய்க்கு பேர்ல 5 பேர் நிக்கிற கேண்டிடேட் நிக்க போறாங்க. சரி, அவரால நிக்கட்டும். நான் தான் சொன்னேன்ல, எத்தனை பேர் வேணாலும் நிக்கலாம். அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. இல்லைங்க நான் ஒரு நிமிஷம் சொல்றேன். நீங்க நான் சொல்றேன். நீங்க சொல்றீங்கல்ல 5 கேண்டிடேட் நிப்பாட்டி இருக்கிறான்ட்டு. நான் தான் சொல்றேன் 5 பேர்ல 500 பேர் கூட நிக்கலாமே. இது மக்களாட்சி தானே நடந்துட்டு இருக்கு. அப்ப மக்களாட்சி நிக்கத்தான் செய்வாங்க. அது நிக்கதான் எல்லா வேட்பாளர்களையும் நீங்க பேச உங்களோட தேர்தல் அறிக்கை என்ன? உங்களோட தேர்தல் மக்களுக்கு உங்களோட தேர்தல் அறிக்கை வெறும் சின்னத்தை மட்டும் நீங்க அறிமுகப்படுத்த போறீங்க. மக்களை போய் சந்திக்க போறோம். மக்களுக்கான தேர்தல் அறிக்கை என்ன கொடுக்குறீங்க, அந்த மக்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, அது மட்டும் சொல்லிடுங்க. அதை மட்டும் சொல்லுங்க. மக்களுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கு. இப்பவுமே அதை என்ன பண்ண போறீங்க? அந்த பிவி கார்டுல கேட்ட தெரியும். அங்க எல்லா மக்களுக்கும் நான் மேக்ஸிமம் என்னோட முடிஞ்ச எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். சார் பண்ணாது கேட்கல. என்ன நீங்க மக்கள் கிட்ட போய் தேர்தல் அறிக்கை என்ன சொல்லி வாக்கு கேட்க போறீங்க? டிராபிக் இருக்குன்னு சொன்னாங்க. டிராபிக் ஏதாவது கொண்டு வர போறீங்களா? கிளியர் பண்றீங்களா? பாலங்களும் கொண்டு வரீங்களா? அந்த முயற்சிக்கா குடிசை பகுதி இருக்குங்க. இத வந்து ஆளுங்கட்சிகிட்ட கேட்க மாட்டீங்க, ஆட்சியாளர்கிட்ட கேட்க மாட்டீங்க. இது மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் வந்து அவங்கள கேட்பீங்க. நாங்க என்னதான் பண்ண போறோம்? அங்க வந்து கண்டிப்பா ஒரு கேண்டிடேட் கொடுத்து பாருங்க. தமிழ்நாட்டுல வந்து இந்த 234 தொகுதியில ஒரு தொகுதியில வெற்றி பெற வச்சு பாருங்க. அப்புறம் நீங்க கேளுங்க. வெற்றி பெற வச்சுட்டு நீங்க வந்து கேளுங்க. எந்த கொஸ்டின் நீங்க கேட்டாலும் ஒரு பதில் சொல்லுவார். நீங்க கேட்கறதுக்குள்ள கணீர் பதில் சொல்லுவார். உங்க ரிஜெக்ட் ஆயிட்டா அவர் போயிருப்பேன்னு அந்த காரணத்துக்கு தான் நீங்க போட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த பேச்சு போட்டுருக்காரு. நாங்க தான் கேட்டுட்டே இருக்குமே. நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க சொல்லுங்கன்னா அந்த மக்களை கேளுங்க. அந்த மக்களை அப்ப அந்த இது வரைக்கும் அந்த தொகுதியில என்னெல்லாம் கேட்கறாங்களோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இனி மேற்கொண்டு அவங்க என்னெல்லாம் கேட்கறாங்களோ என்னால முடிஞ்சதுக்கு அதை பண்ணதான் செய்வேன். அவங்களுக்கு அது நம்ம ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரிதான், நான் பண்ணதான் செய்வேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொழில் ரூபாய் இருக்கு. நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் ஹெல்ப். அதே மாதிரி பெரும்பு தொகையில எனக்கு ரொம்ப வேண்டாம். ஒரு 200-300 பேர்கிட்ட இன்னைக்கும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நேரத்துக்கு வரைக்கும் பண்ணிருக்கேன். நாங்க இல்ல சார், நேரத்துக்கு பண்ண விஷயம் சொல்றேன் சார். அதாவது சார் அதாவது சார் நீங்க சார் இதுதான் அரசுடைய டெக்னிக். அதாவது தமிழக அரசு என்ன நினைக்குது அப்படின்னா, தமிழுடைய ஆட்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு 4 கட்சிகள் டிஎம்கே ஏடிஎம்கே இது போல பரவலா
இங்க தமிழ்நாட்டுல வேரூன்றி இருக்கிற 4 கட்சிகள் மட்டும்தான் இங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும். புதுசா எந்த கட்சிகளும் வந்து எந்த ஒரு அரசியல் அங்கீகாரத்தையும் பெறக்கூடாது என்பதுல ஒரு முனைப்பா இருக்கிறாங்க. அதோட அடையாளம் தான் இது. அதாவது சுயேட்சைகள் இங்க இண்டிபெண்டன்ட் கட்சிகள் எல்லாத்துக்குமே வந்து சிம்பல் அனௌன்ஸ் பண்ணதே நேத்தைக்கு அனௌன்ஸ் பண்ணா எங்களுக்கு அதுக்குண்டான வேலைகள் வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு 5 நாள் டைம் எடுக்கும். இதுக்கு எந்த இன்னும் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் வந்து வெறும் 5 நாட்கள் தான். இந்த 5 நாட்கள்ல எங்க கொண்டு போய் சிம்பலை ரீச் பண்றது? இது எனக்காக மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல தேர்தலில் வந்து கான்டெஸ்ட் பண்ற ஒட்டுமொத்த வாக்காளர்களுக்கும் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டுக்கும் இந்த பிரச்சனை தான் இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது வேட்புமனு தாக்கல் பண்றப்ப அதை ரிஜெக்ட் பண்ணி எப்படியாவது அங்கேயே வந்து நோகடிச்சு விட்டுருவாங்க. அது இல்லாத பட்சத்துல அது வந்து அக்செப்ட் ஆகி வந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி ஒரு தர்ம சங்கடத்தை கண்டிப்பா கொடுக்குறாங்க. இது எங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே இருக்கு. சின்ன இப்போ சிம்பிள் வந்து ஓபன் பண்ணுங்க. சொன்னீங்கல்ல ஆல்ரெடி இங்க டிவிக்கு ஒன்னு தப்பு கொடுத்து வந்துருச்சு. 2 கட்சிக்கும், ஆண்டு கட்சிக்கும் ஆளுங்க கட்சி. சரிங்க, எத்தனை கட்சி மூண முடியல நீங்களே அவங்க மூண ஆரம்பிச்சிட்டாங்களே சொல்ல வரும். எப்படி சொல்றீங்க? ஆளுகின்ற ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சி இடம் கொடுக்கணும்னு சொன்னீங்க. டிவிக்கு புது கட்சி தானே வந்தது. 2 பேர் தப்பு கொடுக்கலையா? ஏன்னா அது வந்து ஒரு 20 நாள்ல பார்க்க போறோமே என்ன யாரு டஃப் கொடுக்குறாங்க என்னன்ட்டு. அதாவது அண்ணன் விஜய் அவர்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் நினைச்சேன் வந்தப்போ ஒரு ஆஹா ஓஹோ பயங்கரமா அவங்க பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். அதாவது பூரண மதவிலக்கு, இலவச கல்வி, இலவச மருத்துவம்ன்றது வந்து விஜய் அவர்களுடைய கொள்கைகள்ல தான், கட்சி கொள்கைகள்ல தான் இருந்தது. அது ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஏன்னா எங்களுடைய மகாத்மா காந்தி மக்கள் கட்சி முன்னிறுத்தி வைக்கிற 3 கொள்கைகளும் அதுதான், பூரண மதுவிலக்கு, இலவச கல்வி, இலவச மருத்துவம். அப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா இன்னைக்கு அவர் விஜய் அவர்கள் நிற்பாடி இருக்கிற வேட்பாளர்களை பாருங்களேன், ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. அவங்களுக்கு இதை பத்தி என்ன தெரியும்? அவங்ககிட்ட எல்லாம் நீங்க இந்த கொஸ்டின் கேட்க மாட்டீங்க. அவங்ககிட்டயும் கேளுங்க சொல்றேன் நான், எங்ககிட்டயும் கேளுங்க, அவங்ககிட்ட இது மாதிரி கொஸ்டின் கேளுங்க. அதாவது இதை பாக்குறப்போ எங்களுக்கு வந்து பரிதாபமா இருக்கு. இவராவது வந்து அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவங்களும் வந்து கடைசியில டிஎம்கேக்கு தான் அதை வழிவகுக்கிறாங்க. அதான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க ஓட்டை பிரிச்சு டிஎம்கே காரங்களுக்கு தான் வழிவகுக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட ஏமாற்றமா தான் இருக்கு. இல்லைன்னா நாங்க வந்து ஏன் களத்துல வந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தி நாங்க போராடணும்? நாங்க வந்து அழகா அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்துட்டு அவங்க கூட சேர்ந்து அரசியல் களமாடிட்டு போயிருப்போம்ல. ஆனா அதுக்குண்டான விஜய் அவர்கள் யாரையும் சந்திக்கலையே, யாரையும் வந்து அரசியல் களமாட விடலையே.